ஒரு காலத்தில் உஜ்ஜயினி என்ற அழகிய நகரத்தை ஆட்சி செய்த மகா அரசன் விக்ரமாதித்தன் நீதியும் நேர்மையும் தைரியமும் நிறைந்த அரசனாக புகழ் பெற்றிருந்தான். மக்கள் அவனை தெய்வமாகவே மதித்தனர். ஒருநாள் அரண்மனைக்கு ஒரு மர்மமான துறவி வந்து விக்ரமாதித்தனிடம் ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைத்தார். இருண்ட காட்டில் உள்ள ஒரு பழமையான ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் வேதாளத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், வழியில் அது பேசினாலும் அரசன் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்றும் கூறினார். தைரியமான விக்ரமாதித்தன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் பயணித்தான். ஆலமரத்தில் தலைகீழாக தொங்கிய வேதாளத்தை தோளில் தூக்கியதும் அது சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தது. ஒரு நகரத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர் என்றும், ஒருவர் நல்லவராகவும் மற்றொருவர் பேராசை கொண்டவராகவும் இருந்தார் என்றும் வேதாளம் கதை சொல்லியது. நல்லவன் கண்டுபிடித்த பொக்கிஷத்தை பகிர வேண்டும் என்றபோது பேராசை கொண்டவன் தன் சகோதரனை கொன்று பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் உண்மை வெளிவந்தபோது மக்கள் அந்த பொக்கிஷத்தை அரசனிடம் ஒப்படைத்தனர். கதையை முடித்த வேதாளம் அந்த பொக்கிஷத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்று விக்ரமாதித்தனை கேள்வி கேட்டது. மௌனமாக இருந்தால் உயிர் ஆபத்து என்ற நிலையிலும் விக்ரமாதித்தன் நீதியின் பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பொக்கிஷம் நல்ல சகோதரனுக்கே உரியது என்றும், அவன் இல்லாததால் மக்கள் அதை பாதுகாத்து அரசனிடம் கொடுத்தனர் என்றும், அரசன் அதை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினான். அந்த பதிலை கேட்ட வேதாளம் மகிழ்ச்சியுடன் சிரித்து, விக்ரமாதித்தன் உண்மையிலேயே நீதியின் அரசன் என்பதை ஒப்புக்கொண்டு மீண்டும் ஆலமரத்துக்கு மறைந்தது. இப்படியாக நீதியும் நேர்மையும் கொண்ட அரசன் விக்ரமாதித்தன் கதைகள் பேராசை அழிவை தரும் என்றும், நீதி என்றும் நிலைத்திருக்கும் என்றும் நமக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுத்தருகின்றன. தினமும் இதுபோன்ற நற்சிந்தனை கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.